நண்பர்களே, ஒரு முக்கியமான வரலாற்று பதிவுக்காக நான் சென்னையிலேருந்து பயணம் பண்ணி 80 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். இது சென்னையில் இருந்து தெற்கில் நம்முடைய ஈசிஆரை ஒட்டி இருக்கிற ஒரு இடம் தான். உச்சி வெயிலில் நீலக்கடலில் தகதகவென மின்னும் இந்த கடற்கரை நம்முடைய பே ஆஃப் பெங்காலுடைய ஒரு கடற்கரை தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரும் போரே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருந்த ஒரு பெரும் பட்டினத்தை பிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் சேர்ந்து 1792 ஒரு பெரும் போரே இந்த இடத்துல நிகழ்த்தினாங்க. பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரங்களும் போரிட்டு இந்த இடத்த பிடிக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் கடைசியாக இந்த இடத்த பிடிச்சு செட்டில் ஆனவங்க யார் தெரியுங்களா? டச்சுக்காரர்கள் தான். இந்த இடத்த பிடிச்ச டச்சுக்காரர்கள் இந்த இடத்த பெரும் ஒரு வணிக மையமாகவே ஆக்கினாங்க. தாங்கள் வாணிபம் செய்ய வேண்டிய பொருட்கள் எல்லாம் தேக்கி வைப்பதற்காக பத்திரமா ஒரு குடோன் கிரியேட் பண்ணிட்டு இதோ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு மாபெரும் கோட்டையை கட்டினாங்க. பக்கத்தில் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு ஊர் இருந்ததுனால இவங்க சதுரங்கப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இந்த லோக்கல் வில்லேஜை சட்ராஸ் அப்படின்ட்டு சிம்பிளாக கூப்பிட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் பார்க்குற ஊர் தான் சதுரங்கப்பட்டினம். இங்கிருந்து கல்பாக்கம் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். உலகமே இன்று வியந்து பார்க்கும் மாமல்லபுரமும் ஜஸ்ட் 10-15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. ஈசிஆரில் மாமல்லபுரம் டு பாண்டிச்சேரி ரூட்டில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. உள்ளூர் மக்கள் இந்த கோட்டையை சதுரவள்ளி கோட்டை என்று அழைக்கிறார்கள். 1600களில் இந்தியாவிற்கு வந்த டச்சுக்காரர்கள் முதல்ல செட்டில் ஆனது பார்த்திங்கன்னா ஆந்திரா பக்கம் மசூலிப்பட்டினத்துலேருந்து நம்முடைய பழவேற்காடு என சொல்லப்படும் புலிக்காட் பகுதி வரைக்குமே இருந்தாங்க. புலிக்காட் பகுதியிலிருந்து மேலும் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும்னு நினச்ச டச்சுக்காரர்கள் அடுத்து அவங்க அடியெடுத்து வச்ச இடம் தான் இந்த சதுரங்கப்பட்டினம். 1700களில் மதராஸ் என சொல்லப்படும் அந்த பகுதியை பிரிட்டிஷார் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் புதுச்சேரி எனப்படும் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் சதுரங்கப்பட்டினமும் ஒரு பெரிய வியாபார பகுதியாக மாறிக்கொண்டு இருந்தது. அந்த சதுரங்கப்பட்டினத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு புறம் பிரிட்டிஷாரும் இன்னொரு புறம் பிரெஞ்சுக்காரர்களும் முயற்சி செய்து 1782 போரிட்டாங்க. ஆனால் அதில் பிரிட்டிஷார் தோற்று போனார்கள், பிரெஞ்சுக்காரர்களும் திரும்பிட்டாங்க. இடையில் இந்த டச்சுக்காரர்கள் வந்து இந்த சதுரங்கப்பட்டினத்தை பிடித்து அதை தன்னுடைய வியாபார பகுதியாக மாற்றிக்கொண்டார்கள். இங்கிருந்து தான் உலக புகழ்பெற்ற மஸ்லின் என சொல்லப்படும் ஒரு துணியை அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க. அந்த மஸ்லின் துணியை செய்யறதுக்கு உள்ளூர்காரங்கள்லாம் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாருங்க. அது மட்டும் இல்லை, ஐரோப்பாவில் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிற துணிக்கெல்லாம் பெரிய கிராக்கியே இருந்தது. தங்கள் நாட்டிலிருந்து கொண்டு வர பொருட்கள்லாம் ஒரு இடத்துல சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் டச்சுக்காரர்களுக்கு இருந்தது. இங்கே உற்பத்தி செய்து அதை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யும் போது அந்த மாதிரி பொருட்களையும் தேக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 1700களின் இறுதியில் இந்த கோட்டையை டச்சுக்காரர்கள் கட்டினாங்க. ஆனால் அந்த கோட்டையை 1808 பிரிட்டிஷ்காரர்கள் தகர்த்தாங்க. இந்த கோட்டையை பீச்சிலிருந்து வெறும் 100 மீட்டரில் இருந்தது. அதனால் பிரிட்டிஷார் மிக எளிதில் இந்த கோட்டையை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷாரிடம் தோற்று இந்த கோட்டையிலிருந்து டச்சுக்காரர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இந்த கோட்டை இப்போது இந்திய தொல்லியல் துறையின் கீழே இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலது புறத்தில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்லறைகள். டச்சுக்காரர்கள் தங்களுடைய குடிமக்களை இந்த கோட்டைக்குள் குடியமர்த்தியிருந்தாங்க. இந்த கோட்டையில் வாழ்ந்த சில பேருடைய கல்லறைகள் தான் அந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு பக்கத்தில் இருக்குது. இடிபாடுகளுடன் இருந்த சில பகுதிகளை நம்மளுடைய தொல்லியல் துறை இப்போது சீர்படுத்தி புனரமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. தொல்லியல் துறை இந்த கோட்டைக்கு கீழே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புனரமைப்பு வேலையின் போது பழங்கால பொருட்களையும் நிறைய நம்முடைய தொல்லியல் துறை இங்கிருந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. பிரிட்டன், ஜெர்மனி, அப்புறம் சைனாலேருந்து வந்த பல கைவினைப் பொருட்களை உள்ளே இருந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு வட்ட வடிவ குளமும் இருக்குது. இப்போ இந்த கோட்டைக்குள்ளே போய் மேற்கொண்டு என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்திய தொல்பொருள் இலாக்காவுடைய கீழே இருந்தாலும் இந்த கோட்டையில் நுழைவதற்கு இப்போதைக்கு எந்த விதமான நுழைவு கட்டணமும் இல்லை. வெளிப்புற வேலியை தாண்டி உள்புற சுற்றுச்சுவர் தாண்டி உள்ளே வரும்போது நமக்கு கிடைக்கிறது ஒரு விஸ்தாரமான காலியான நிலப்பகுதி. அங்கங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய அறைகளை கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த அறைகள் மேலே பார்த்திங்கன்னா கூரைகள்லாம் உருளை வடிவில் இருக்குது. கண்டிப்பாக இது டச்சு ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இந்த அறைகளுக்குள்ளே அவங்க வாழ்ந்தது இல்லாமல் டச்சுக்காரர்கள் இவங்க வசிச்சும் வந்திருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் நீங்கள் நிறைய அறைகளை பார்க்கலாம். வாங்க உள் பக்கமாக இப்போ பார்க்கலாம். நான் மட்டுமே இப்போ தனியாக வந்திருக்கிறதுனால ஒரு வெறிச்சோடு இருக்கிற இடத்துல உள்ளே நுழையும் போது லேசாக என் முதுகு தண்டு செலுத்து போகுது. அந்தளவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. போதாக்குறைக்கு நான் இந்த இடத்த பற்றி ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணும்போது
நைட்டில் இந்த இடத்துலேருந்து சத்தம் கேட்குறதாக ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோட்டைக்கு உள்ளே நுழையும் போது வலது பக்கத்தில் நம்ம டச்சுக்காரர்களின் கல்லறைகளை பார்த்தோம். உச்சி வெயில் நண்பகல் நேரமானதுனால அது வேற நம்மளை லேசாக கிளி ஏற்படுத்தி இந்த இடத்துல நுழையும் போது நிசப்தமாக இருந்ததுனால சில்லுன்னு ஆகுது நம்மளுடைய முதுகுத்தண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடம்லாம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த இடம். அழகிய டச்சு பெண்மணிகளும் டச்சு ஆண்களும் குழந்தைகளும் ஓடி விளையாடிய அறைகளாக கூட இருக்கலாம். இன்று என்னுடைய நடையின் ஒளி மட்டுமே எதிரொலிக்கிறது இங்கே. அதை தவிர ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது எதிர்பக்கம் இருக்கிற குடவுனும் கண்ணுக்கு தெரியுது. எதிர்பக்கமாக போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் இப்போது மெதுவாக நடந்து போகும்போது கேட்டில் இருந்து எனக்கு ஒரு கூக்குரல் கேட்டது. அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்கன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நானும் என்னவாக இருக்குமோன்ட்டு பதறி அடித்து நான் மீண்டும் கேட் கிட்டே போனேன். அதற்கு முன்னால் இந்த விஷுவல் எல்லாம் என்னுடைய கேமராவில் பதிவு பண்ணிக்கிட்டு நான் அங்கேருந்து புறப்பட்டு கேட் பக்கம் போனேன். கேட்டுக்கிட்ட போய் செக்யூரிட்டியை கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, பூனை காஞ்சான்னு என சொல்லப்படும் செடிகள்லாம் நிறைய அந்த பக்கம் முளைச்சி கிடக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காலோ கையோ பட்டதுன்னா பயங்கரமாக அரிக்கும், அதனால தான் போகாதீங்க அப்படின்னு சொன்னதாக நான் என்னமோ ஏதோ பேய் கதையை தான் சொல்லுவாருன்ட்டு அங்கேருந்து பயந்து ஓடி வந்தால் இவர் பூனை காஞ்சான் கதையை சொன்னார். நீங்கள் அடுத்த முறை மகாபலிபுரம் வரீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். மகாபலிபுரத்தில் இருக்கிற பீச்சுக்கு போய் நெருக்கத்தில் கஷ்டப்பட வேண்டாம். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீனவர்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக மீனும் பிடிச்சிட்டு வருவாங்க. அங்கே வந்து நீங்கள் மீனும் வாங்கி சாப்பிட்லாம். பக்கத்துலேயே கல்பாக்கத்துடைய ஊரும் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு அருமையான லேக் மாதிரி பேக் வாட்டர் இருக்குது, அதையும் ரசிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுக்குங்க. See you in the next video.